அன்று முதல் இன்று வரை சாமானியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. அண்மையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் மகன் ஒரு ரகசியத்தை வெளியிட்டார். இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்கும் அவர் பிரெஞ்சை முதல் மொழியாக எடுத்துள்ளார். அன்பில் மகேஷ் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல்வாதிகளின் வீடுகளிலும் இதுதான் நிலைமை. அவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு இந்தி, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் என அவர்கள் விரும்பும் மொழிகளை கற்றுத் தருகின்றனர். ஆனால் அரசு பள்ளிகளில் பயிலும் சாமானியர்களின் குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை. இந்த இரண்டு வீணா போன கட்சிகள் செயல்பாட்டால் அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகள் மட்டுமே கற்றுத்தரப்படுகின்றன. இந்த இரண்டு கேள்விகள் இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட இரு கட்சிகளை நோக்கி எழுப்பப்படுகின்றன. இத்தனை ஆண்டுகளாக இந்தி தான் தமிழை அழைத்து வருகிறது என பரப்பி இந்தியை அரசு பள்ளிகளில் அனுமதிக்காமல் தடுத்து வைத்துள்ளனர். அப்படியானால் 60 ஆண்டுகளாக தமிழ் மொழி வளராமல் தேய்ந்து வருவது ஏன்? மற்றொரு கேள்வி, உங்களது பிள்ளைகளை மட்டும் இந்தியை மற்ற மொழிகளையும் கற்க வைப்பது ஏன்? அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் மகன் இந்தி படித்து நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். திமுக தொண்டனின் மகனுக்கு கும்மிடிப்பூண்டியை தாண்டி என்ன நடக்கிறது என்பது தெரியக்கூடாது. தெரிந்தால் அவன் திமுகக்கு ஓட்டு போடுவானா? அதனால்தான் தடுத்து வைத்திருக்கிறார்கள். மீனவர்களை கடத்தி சென்ற பாகிஸ்தான் விரட்டி பிடித்த கடலோர காவல்படை. அரபிய கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்களின் படகுகளை மூழ்கடித்து அவர்களை கடத்தி சென்ற பாகிஸ்தான் கடற்படை கப்பலை மறித்த கடலோர காவல்படை அவர்களிடமிருந்து 7 மீனவர்களையும் பத்திரமாக மீட்டுள்ளது. கடந்த ஞாயிறன்று குஜராத்தை சேர்ந்த 7 மீனவர்கள் தங்களது சொந்தமான காலபைரவர் என படகில் மீன் பிடிப்பதற்காக சென்றுள்ளனர். நடுக்கடலில் அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பாகிஸ்தான் கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களின் படகை மூழ்கடித்துள்ளனர். இதனை கண்ட மற்றொரு படகில் இருந்த மீனவர்கள் உடனடியாக கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உடனடியாக செயலில் இறங்கிய இந்திய கடலோர காவல்படை பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான படகை துரத்தி சென்றனர். பாகிஸ்தான் கப்பல் அதன் கடல் எல்லைக்குள் நுழைவதற்குள் கடலோர காவல்படை கப்பல் அதனை மடக்கி பிடித்தது. மீனவர்களை தங்களிடம் ஒப்படைத்தால் மட்டுமே பாகிஸ்தான் கப்பலை விட முடியும் எனவும் அந்நாட்டு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 7 மீனவர்களையும் இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்து விட்டு பாகிஸ்தான் கப்பல் சென்றது. பின்னர் 7 மீனவர்களும் ஓகா துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களிடம் குஜராத் காவல்துறை, புலனாய்வுத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். குஜராத் கடலோர காவல்படையின் இந்த துணிச்சல் மிகுந்த நடவடிக்கை பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னை முதல் விளாடிவோஸ்டாக் வரை புதிய வழித்தட போக்குவரத்து தொடக்கம். ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் சென்னை இடையேயான கப்பல் போக்குவரத்து தொடங்கியுள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது. ஆந்திராவின் விசாகப்பட்டினம் துறைமுகத்தையும் ஒடிசாவின் பாராதீப் துறைமுகத்தையும் இந்த திட்டத்தில் இணைக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. விளாடிவோஸ்டாக் சென்னை வழித்தடம் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்துக்கான காலம் பாதியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக செங்கடல் வழியாக சரக்கு கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. நாடுகளுக்கு இடையேயான மோதல் மற்றும் பயங்கரவாத இயக்கங்களால் அச்சுறுத்தல் உள்ள பகுதியாக இந்த பகுதி இருந்து வருகிறது. இந்நிலையில் புதிய வழித்தடத்தில் இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாதது மட்டுமின்றி பயண காலமும் பாதியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பெட்ரோலியமும் இயற்கை எரிவாயும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது. ஜவுளி, பொறியியல் உபகரணங்கள், இயந்திர பாகங்கள் ரஷ்யா இறக்குமதி செய்கிறது. இதற்கு முன்பு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயண காலம் 20 நாட்கள் முதல் 28 நாட்களாக இருந்த நிலையில் இனி வரும் நாட்களில் 10-14 நாட்களாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் கச்சா எண்ணெய் மட்டுமல்லாமல் நிலக்கரியையும் கொண்டு வருவதற்கான முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. இதை போலவே இந்தியா மத்திய கிழக்கு ஆசியா, ஐரோப்பாவை இணைக்கும் வழித்தடம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இந்திய ஐக்கிய அரபு அமீரகத்தை இணைக்கும் பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார்.